பாண்டியன் ஸ்டோர் சரிகள்ல அடுத்த வர எபிசோட்ல கோமதி இருந்துட்டு இவ்வளோ தூரம் நாங்கள் சொல்லிட்டோம்ல, இன்னும் எதுக்காகடா இங்கே நின்றுட்டுருக்க, முதல்ல வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வந்து சொல்லிடுறாங்க. அக்கா நீயும்மா இன்னும் புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்க, இது வரைக்கும் நான் அம்மா கிட்ட பேசினதை விட உங்ககிட்ட தான் வாய்க்க வார்த்தா அக்கா அக்கான்னு சொல்லிட்டு இருக்கேனே தவிர உன்னை நான் என் அம்மாவை தான் நினச்சிருக்கேன். ஆனால் நீ சந்தேகப்பட்டுட்டில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பழனி வந்து வருத்தப்பட்டுக்கிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அதுக்கு அடுத்ததா பாண்டியன் இருந்துட்டு ஒரு நிமிஷம் நில்லுடா, உங்கள் அண்ணன் இங்கே ஆரம்பித்து கொடுத்ததா சொல்கிறல்ல, இப்போ பாரு நான் சொல்கிறேன், ரூபா என்னை விட நீ அதிகமாக சம்பாதிச்சு பாடுறா, நீ அதே மாதிரி எங்கேயாச்சும் நீ பொருளையும் வாங்கிப்பாரு, நான் உன்னுடைய போட்டிக்கு தயாராகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் இருந்துட்டு பழனிக்கிட்ட போய் சவால் விடுறாங்க. பழனி இருந்துட்டு மச்சான் நான் உங்களுக்கு போட்டியாக கடன் எடுத்துக்கூடாதுன்னு தான் நினச்சேன், ஆனால் நீங்கள் ரொம்பவே பேசிட்டீங்க, என் மேலே உங்களுக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கையே கிடையாது, பரவாயில்ல மச்சான் இருக்கட்டும், ஆனால் எங்கள் அண்ணன் இங்கே ஆரம்பித்த கடையை நான் நடத்த வேண்டாம் தான் நினச்சேன், ஆனால் எப்போ நீங்கள் என்னை சந்தேகப்பட்டு இவ்வளோ தூரத்துக்கு பேசுனீங்களோ, நீங்கள் போன எல்லா இடத்துக்கும் நானும் உங்கள் கூட வந்திருக்கேன், அதனால் எனக்கும் வியாபாரத்தை பற்றி கொஞ்சம் நல்லாவே தெரியும், அதனால் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நானும் வியாபாரத்தை பார்க்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பழனி வந்து சவால் விடுறாங்க. அதோடு இன்னைக்கான பிரம முடிச்சிருக்காங்க.